ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 6ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் நேற்று லாஸ்ட்டாக நான் பேசிட்டு போயிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்பெரிக்கல் ஷெல்லு, ஹாலோஸ்பியரு, சாலிட் கண்டக்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைனோட ஃபார்முலா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r³ சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் எங்கே r⁴ வரும்னு தெரியும் பிளேன் ஷீட்டில். ஏன்னா ஈக்குவல் டு சிக்மா பை ஒரு எப்சிலான்னா சிக்மா பை 2 எப்சிலான். எப்பங்க சார் பை 2 அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷீட்டா இருந்தா பை 2, டபுள் ஷீட்டோட பிட்வீன் சிக்மா பை எப்சிலான். ஸ்ட்ரெயிட் வயர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r. டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு r இன்னும் நம்ம அதை பார்க்கல. லாஸ்ட் கேஸ் நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் சாலிட் நான் கண்டக்டிங். சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல டாபிக் எழுதிக்கும். நான் கண்டக்டிங் ஸ்பியர், நான் கண்டக்டிங் ஸ்பியர். கண்டக்டிங்னா வேற கேஸ், நான் கண்டக்டிங்னா வேற கேஸ். கண்டிப்பா இது சாலிடா தான் இருக்கும். சாலிட் நான் கண்டக்டிங், சாலிட் கண்டக்டிங், சாலிட் கண்டக்டிங் ஈக்குவல் டு ஹாலோ, ஈக்குவல் டு ஸ்பெரிக்கல் ஷெல். சரி சொல்லிக் கொடுங்க. லெட் அஸ் கன்சிடர் நான் கண்டக்டிங் ஸ்பியர். இந்த மாதிரி ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் சார்ஜஸ் உள்ளார இருந்தா இன்சைட்ல இருந்தா நான் கண்டக்டிங், சர்ஃபேஸ் மேல இருந்தா கண்டக்டிங். வழக்கம் போல இதோட ரேடியஸ் ஆர். 3 கேள்வி கேட்க போறேன், வெளியில, மேல, உள்ள. அதாவது ஆர் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா அவுட் சைடோடது, அவுட் சைடோடது. ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா ஆன் மேல, ஆர் லெஸ் தென் ஆர் அப்படின்னா இன்சைடு. இந்த மூணுத்துக்கும் ஃபார்முலா போட போறோம், டைரக்டாவே போட போறோம். ஹாலோஸ்பியரோட அவுட் சைடுக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்கேயுமே. ஈக்குவல் டு கியூ பை 4 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா பாயிண்ட் சார்ஜ் ஹாலோஸ்பியரோட அவுட் சைடு, சாலிட் ஸ்பியரோட அவுட் சைடு, அது கண்டக்டிங்கா இருந்தாலும் நான் கண்டக்டிங்கா இருந்தாலும் அவுட் சைடு எதுவும் மாறாது. இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r². ஆன் த சர்ஃபேஸ் இந்த ஆரை தூக்கிடுங்க, ஈக்கு பதிலா கியூ பை 4 எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹாலோவுக்கும் இதே தான் படிச்சேன், நான் கண்டக்டிங்க்கும் இதான் படிக்கிறீங்க. ஏன்னா அவுட் சைடும் ஆனும் மாறாது. அவுட் சைட்லயும் கியூ பை 4 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் தான். ஆன் த சர்ஃபேஸ் கியூ பை 4 எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? பட் இன்சைட்ல பிரச்சனை. இதே ஹாலோவா இருந்தா, சாலிட் கண்டக்டிங்கா இருந்தா, ஹாலோ சாலிட் கண்டக்டிங் எல்லாம் ஒண்ணுதான். இன்சைட்ல 0 ஆனா இங்க இன்சைட் சார்ஜஸ் எல்லாம் உள்ளார இருக்கிறதுனால இன்சைட்ல கண்டிப்பா 0 ஆகாது. அப்போ கே கியூ ஆர் பை ஆர் கியூப். சரியா புரியல? இந்த ஆர் யாரு? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். இது எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்கு, இப்போ டெரிவேஷன் தேவையில்ல, நம்ம நோட்ஸ்ல இருக்கு. பட் இன்சைடு ஆன அவுட் சைடு ஃபார்முலா கத்துக்கிட்டா போதும். கே கியூ ஆர் பை ஆர் கியூப். ஆர் யாரு? ஆர்ன்றது இந்த டிஸ்டன்ஸ் உள்ளார இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஆர் ஒரு 8, இந்த ஆர் ஒரு 10 அப்படின்னா அவங்க இன்சைட்ல கேட்குறாங்கன்னு அர்த்தம். கே கியூ ஆர் பை ஆர் கியூப். நல்லா சொல்லுங்க சார். கேக்கு பதிலா 1/4 எப்சிலான் நாட் கியூ ஆர் பை ஆர் கியூப். இந்த ஆர் கான்ஸ்டன்ட், கீழே இருக்கக்கூடிய கேபிட்டல் ஆர் கான்ஸ்டன்ட் மாறாது, கே கான்ஸ்டன்ட். ஒரு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜும் மாறாது. அப்ப என்ன மட்டும் மாறும்? ஸ்மால் ஆர் மட்டும் மாறும். அப்போ இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் எ சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா அந்த ஸ்மால் ஆரை சொல்றாங்க, ரைட்டா? ஸோ அப்போ அவுட் சைட் ஃபார்முலா படி ஆன் ஃபார்முலா, இன்சைட் ஃபார்முலா. இன்சைடு 0வா இருந்தா அது ஹாலோ இல்லனா சாலிட் கண்டக்டிங். இன்சைட் நாட் ஈக்குவல் டு 0 which mean KQR by R cube இருந்ததுன்னா நான் கண்டக்டிங். இது கத்துக்கிறது முக்கியம் இல்லை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் கத்துக்கணும். அந்த வேலையை தான் நம்ம இப்போ செய்ய போறோம், ரைட்டா?
ஸோ ரொம்ப தரவா நல்லா கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தது ஸோ கிராஃப் பாரு. கிராஃப் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன படிக்கிறியோ அதே தான் பொட்டென்ஷியலுக்கும் கொஞ்சம் மாற்றி படிக்க போகிறோம். லெஃப்டில் வழக்கம் போல் ஹாலோஸ்பியர். ஹாலோ இல்லைன்னா சாலிட் கண்டக்டிங் இல்லைன்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லு எதுவாக இருந்தாலும் ஒரே பதில் தான். இங்க நான் கண்டக்டிங், சாலிட் நான் கண்டக்டிங். ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. டயக்ராம்ல சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல இருந்தா ஹாலோவா இருக்கலாம், சாலிட் கண்டக்டிங்கா இருக்கலாம், ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருக்கலாம். இதோட ரேடியஸ் ஆர். நான் கண்டக்டிங்ல சார்ஜஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்படி இருந்தா அது நான் கண்டக்டிங். இதோட ரேடியஸும் கேபிட்டல் ஆர். கேஸ் 1 சேமா இருக்கிறதுனால நான் காமனா எழுதிடுறேன். ஈக்குவல் டு Q/4πε0 r². ஹாலோவுக்கும் இதான், சாலிடுக்கும் இதான். அப்போ ஈக்கும் ஆர் ஸ்கொயருக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்ப அவுட் சைட்ல ஆர் பெருசா இருக்கணும். சரிங்க, சரி, இது புரிஞ்சிருச்சு. ஆன் த சர்ஃபேஸ் அதுக்கும் காமனாவே எழுதிடுறேன். ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபார்முலா தான். 1/4πε0 Q/R². அதாவது KQ/R². இது ஆன் த சர்ஃபேஸ். இன்சைடு ஹாலோவா இருந்தா 0, நான் கண்டக்டிங்கா இருந்தா இப்பதான் படிச்சீங்க KQ மேல ஸ்மால் ஆர் பை R³. அப்போ ஆன் அவுட் சைட் ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்கும். இன்சைட் 0வா இருந்தா ஹாலோ, சாலிட் கண்டக்டிங், ஸ்பெரிக்கல் ஷெல். அவுட் சைடா இது நான் கண்டக்டிங்கா இருந்ததுன்னா KQR/R³. இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ரைட்டா? இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டோம். இப்போ கிராஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாலோட கிராஃப் டிரா பண்றேன். ஆருக்கும் ஈக்கும் கிராஃப் டிரா பண்ண போறோம். ஆருக்கும் ஈக்கும் கிராஃப் டிரா பண்ண போறோம். R0ன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா அந்த ஸ்பியரோட சென்டர் சார் R0. இந்த இடம் R ஈக்குவல் டு R. அப்படின்னா எந்த இடம் சார்? இந்த இடம் சர்ஃபேஸ். R ஈக்குவல் டு R சர்ஃபேஸ். உனக்கு நல்லா தெரியும் ஹாலோல சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபீல்டு இருக்காதுன்னு நீங்க படிச்சீங்க E0. அது வரைக்கும் கிராஃபை எந்த டிஸ்டர்பன்ஸும் நீங்க பண்ணக்கூடாது. ஃபுல்லா எம்டியா விட்டுடணும். R ஈக்குவல் டு R அப்ப மேக்சிமமா இருக்கும். அதனால மேக்சிமம். எப்ப இந்த இடத்த தாண்டிச்சோ ஈக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயரு. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர்னா ஹைப்பர்போலா. அப்ப இந்த இடத்துல E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/R². தெரியாம நான் பண்றதுப்ப நீ பண்ணாத. இங்க ஒரு டாட் போட்டு கூட காமிக்க கூடாது. இப்படி போட்டா உங்க கிராஃப் தப்பு. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கிராஃப் போட்டா பொட்டென்ஷியல் கிராஃபா மாறிடும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த E ஈக்குவல் டு 0 எம்டியா தான் இருக்கணும். இந்த இடம் ஃபுல்லா எம்டியா தான் இருக்கணுமே தவிர அதுல எங்கேயாவது ஒரு டாட்டட் லைன் கூட வச்சு காமிக்க கூடாது. அப்போ இதை பார்த்ததும் சொல்லுங்க, இது ஹாலோ கிராஃப். இதே கிராஃப இந்த மாதிரி எங்கேயோ படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா பாருங்க. எங்க படிச்சீங்க? அவ்வளவுதான். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஏ ஹாலோஸ்பியர். நான் சொன்னல கிராவிடேஷனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் அண்ணன் தம்பி. கிராவிடேஷனை படிச்சுட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படியே படிச்சிடலாம். என்ன கிராவிடேஷன்ல எல்லா கிராஃபும் தலைகீழ வரும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எல்லா கிராஃபும் நேரா வரும். ஏன்னா அது அட்ராக்டிவ் மைனஸ். அதனால ரைட்டா? ஸோ இதே கிராஃப் இதே ஹாலோ பாடி அப்படின்னா இதே கிராஃப் தான், ஆனால் தலைகீழ போடணும். நேரா போட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டோடது, தலைகீழ போட்டா கிராவிடேஷனல் ஃபீல்டோடது. கத்துக்கிட்டீங்க? இங்க வாங்களேன். இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்ன்னு படிச்சீங்க. அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்ன்னு படிச்சீங்க. அப்போ இந்த இடம் சரியா ஆர் ஈக்குவல் டு 0, இந்த இடம் சரியா ஆர் ஈக்குவல் டு ஆர். ஆர் ஈக்குவல் டு 0ல இருந்து ஆர் ஈக்குவல் டு ஆர் வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்.
அதனால graph becomes straight line. Outsideல inversely proportional. அப்போ இங்க directly proportional to r, இங்க proportional to 1 by r square. இந்த கிராஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல 5 இடத்துல இந்த கிராஃப் படிப்பீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? ஆப்ஷனல் இந்த கிராஃப் இருக்குன்னா கொஸ்டினை பாரு, சாலிட்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா இந்த கிராஃப் தான் ரைட்டு. எல்லா சாலிட் கிராஃபும் இப்படிதான் இருக்கும். அது மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபீல்டா இருந்தாலும் என்ன கிராவிடேஷன்ல தலைகீழ இருக்கும், அவ்வளவுதான். சாலிட்னு வந்துட்டாலே r equal to 0ல இருந்து r equal to r வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் கவனமா கத்துக்கணும். இந்த 2 கிராஃப் வச்சு நிறைய சம் வரதுக்கு வாய்ப்பு. கிராஃபே அப்படியே கேட்பாங்க. ஹாலோவா இருந்தா இங்க இன்சைட்ல ஒன்றும் இருக்கக்கூடாது, சாலிடா இருந்தா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். ரைட். ஸோ உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் 10 centimeter. Electric field at 12th centimeter. Electric field 12th centimeter. Electric field at 8th centimeter. ரேஷியோ வேணும் எனக்கு. ரேஷியோ சம் இது. ரேஷியோ வேணும் எந்த பாடிக்கு? சாலிட் நான் கண்டக்டிங். சாலிட் நான் கண்டக்டிங்க்கு வேணும். இப்ப 8 சென்டிமீட்டர்னா ஹாலோ பாடியா இருந்தா என்ன கண்டுபிடிச்சிருப்பேன் சார்? 0ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இது 10. அவுட் சைடுன்றதுனால பை 144 சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த சம்ல அப்படி போட முடியாது இல்ல. ஏன்? கவனமா கவனி. முதல்ல அவுட் சைடு எழுதுங்க. கே கியூ பை ஆர் ஸ்கொயர். அவுட் சைடு நான் R1ன்னு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இடம் R, இந்த இடம் R1, இந்த இடம் R2. நான் எப்படி கற்றுக் கொடுக்குறேனோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவுட் சைடை எப்பவுமே R1ன்னு எடுத்துக்கோ, இன்சைடு R2ன்னு எடுத்துக்கோ. இது R1 ஸ்கொயர். E2, E2னா இன்சைட்ல சேர். அதனால KQR by R cube ஜெனரல் ஈக்குவேஷன். இன்சைடுன்றதுனால இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. இப்போ E1 by E2 போடுங்க. E1 by E2 KQ by R1 square E1. E2 நான் மல்டிபிகேஷன்ல தலைகீழ மாத்திட்டேன். RQ by KQR2. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், நீங்க பார்க்கலாம். KQ போயிடுச்சு. இனிமேல் உங்ககிட்ட சாலிட் நான் கண்டக்டிங்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படிதான் கேட்பாங்க. அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ சம் கேட்பாங்க. அப்போ R³ by R1 square into R2. ரைட்டா? நான் சொல்றது அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும். ஒருவேளை உன்னை ஏமாத்துறதுக்கு இன்சைடுக்கும் அவுட் சைடுக்கும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? நீனு மாத்தி போட்டுக்கோ, R1 ஸ்கொயர் இன்டு R2 பை R3. உங்களுக்கு நான் கத்து கொடுத்தது அவுட் சைடு பை இன்சைட் கத்து கொடுத்துருக்கேன். R³ பை R1 ஸ்கொயர் இன்டு R2. சார் R வந்து 10ன்னு சொன்னீங்க, 10 கியூபு. R1 12 ஸ்கொயரு, R2 8, மேலே 1000, கீழே 144 இன்ட்டு 8. சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ சம்மு தான் இந்த சாலிட் நான் கண்டக்டிங்ல ரொம்ப ஃபெமிலியர் மாடல். அப்போ E1 by E2 equal to R³ by R1 square into R2. என்ன புரிஞ்சுக்கிட்ட? கேபிட்டல் R ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், R1 அவுட் சைட்ல டிஸ்டன்ஸ், R2 இன்சைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, R1 அவுட் சைடு நம்ம எடுத்திருக்கோம், R1 இது நம்மளா அந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்திருக்கோம். R1 அவுட் சைடு, R2 இன்சைடு. இந்த மாதிரி ரேஷியோ சம்ம ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. ரைட்டா? ஸோ ஹாலோவோட இன்சைட் 0, சாலிடோட இன்சைட் KQR by R3. ரைட்? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இதோட ஃபீல்டு ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடலாம். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by R ஸ்கொயர். எங்கெல்லாம் சொல்லுவேன் சார்? இது வந்து பாயிண்ட் சார்ஜோடது, அப்புறம் 2 ஸ்பியரோட அவுட் சைடோடது. முடிஞ்சு போச்சா? E directly proportional to R. Solid non-conducting, solid non-conducting ஓட inside சேருது. E is proportional to 1 by R cube. இது எல்லாமே டைபோலோடது, ஆக்சியலா இருந்தாலும் ஈக்குட்டோரியலா இருந்தாலும். E is proportional to R power 0. இது எல்லாமே பிளேன் ஷீட் சேர். E is proportional to 1 by R. Infinite long straight wire,
இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கத்துக்கிட்டீங்களா? இந்த இடமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ப்ராப்ளம் இல்லைனாலும் டக்குன்னு அப்படியே டிக் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்னெல்லாம் படித்தோம்? ஷீட் படித்தோம், பேரலல் ஷீட் படித்தோம், இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் படித்தோம், சாலிட் ஸ்பியர் படித்தோம், ஹாலோ ஸ்பியர் படித்தோம். இத்தனையும் கற்றுக்கிட்டதுனால காஸ் லாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட 5மே காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ். ரைட்டா? சிலபஸ் இப்போ கூட திரும்ப ரீசெண்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது என்னங்க சார் இருக்கு? அப்படியே ஒரு டைம் சிலபஸ் பார்த்துருவோமா? முடிஞ்சுன்னா சிலபஸ் பாரு, இல்லை நான் சொல்கிறேன் உனக்கு. ஃபர்ஸ்ட் 2 லைன் முடிச்சிட்டேன், அடுத்த 2 லைன் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் கீழே அடுத்த பேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கு பாருங்க. காஸ்லா, அப்ளிகேஷனு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் சொல்லி கொடுத்துட்டேன், ஷீட் சொல்லி கொடுத்துட்டேன், ஸ்பெரிக்கல் ஷெல் சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க ஸ்பெரிக்கல் ஷெல்லோட விட்டுட்டாங்க. நீங்கள் ஸ்பெரிக்கல் ஷெல் படித்தா சாலிட் ஸ்பியர் படித்து தான் ஆகணும். அவங்க இல்லையேன்றதுக்காகலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்சைடு 0வா இருக்கிறது ஸ்பெரிக்கல் ஷெல்லு, இன்சைடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆரா இருக்கிறது சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இப்போ அடுத்தது 3வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைபோல் ஆரம்பிச்சு ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வரைக்கும் வந்தால் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். ரைட்டா? பார்த்துருவோமா? இங்கே வாங்க. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டாபிக். இன்னும் லேசாக குழப்பற மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத சிம்பிளாக ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துறேன். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ரைட். டாபிக் வந்து இது 10th நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி அவனால் அது முடியுமா முடியாதாடா, அதுக்கான பொட்டென்ஷியல் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கி போச்சுல. அவன் அந்த வேலையை செய்வானா, செய்ய மாட்டானா, அதுக்கு அவன் லாய்க்கப்பட்டவனா இல்லையா, இந்த ஒர்க்கை அவனால் பண்ண முடியுமா முடியாதா, அந்த அளவுக்கு அவனுக்கு எனர்ஜி இருக்கா இல்லையா. ஸோ இவ்வளோ விஷயமும் அந்த பொட்டென்ஷியல்ன்ற வார்த்தைக்குள்ளார அடங்கி போச்சு. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டினோட் வி. ஒன்றும் இல்லை, உன் டேபிள் மேலே ஏதாவது ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கேன், அதை கையில் எடுத்து அந்த பெண்ணை கொஞ்சம் தூரம் நகர்த்தி வைக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த பேனாவை நகர்த்திருக்க. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் எ பென். இந்த இடத்துல சார்ஜ். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ். ஜென்ரலா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னாலே சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது தான், கொண்டு போறது தான் பொட்டென்ஷியல். அப்ப V = W/Q. இதுதான் ஆரிஜின் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் நிறைய உள்ள வரப்போது பார்த்துட்டே வரலாம். V = W/Q. வழக்கம் போல யூனிட் சொல்லி கொடுங்க சார். ஜூல் பெர் கூலும். அதனால கூலும் இன்வெர்ஸ் மேலே போயிடுது. ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் நேமா சொல்லி கொடுங்களேன். வோல்ட் படிச்சிருப்பீங்க, வோல்ட். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் வோல்ட். ஆமா, இவன் ஸ்கேலரா வெக்டாரா சார்? கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் ஃபீல்டு ரெண்டு பேருமே வெக்டார்னு படிச்சிட்டோம், காரணம் டைரக்ஷன். ஆனா பொட்டென்ஷியல் அப்படி கிடையாது, பொட்டென்ஷியல் ஸ்கேலார். காரணம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். நீங்க கால்குலேட் பண்றது எவ்வளோ வேலை செஞ்சேன்னு கால்குலேட் பண்ற வேலை ஸ்கேலார். அதனால பொட்டென்ஷியலும் ஸ்கேலார். இப்போ இங்க +3Qன்னு இருந்தா ஃபார்முலால +3Qன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். -3Qன்னு இருந்தா ஃபார்முலால -3Qன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் இது சொல்லும் பொழுது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃபீல்டுலயும் ஃபோர்ஸ்லயும் மைனஸ் இருந்தா வெறும் நம்பரை மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் a scalar quantity. கத்துக்கிட்டீங்களா? பிளஸ்ஸா இருந்தா பிளஸ், மைனஸா இருந்தா மைனஸ். ரைட். இப்போ நான் 2 விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, பொட்டென்ஷியல்னா என்ன? ரைட் பை கேர்ஃபுல்லா கவனிங்க. இங்க ஒரு பாயிண்ட் பேர் வந்து P. இல்லைன்னா இங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சார்ஜ் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு சார்ஜ் வச்சிருக்கீங்க. இங்க இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் P கன்சிடர் பண்றேன். அதுக்கப்புறமா 2 பாயிண்ட் கன்சிடர் பண்றீங்க, ஒன்னு A இன்னொன்னு B.
ஏக்கும் பிக்குமான தூரம் dx. ஏக்கும் பிக்குமான தூரம் dx. Qல இருந்து ஏக்கான தூரம் x. The charge is positive. Direction of electric field radially outwards. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகும். இப்ப நான் என்ன பண்றேன்னா பில ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். இந்த பில ஒரு சார்ஜ் வச்சுக்கிறேன். கியூன்னு ஒரு சார்ஜ் வச்சுக்கிறேன். அந்த பில இருக்கிற சார்ஜ நான் என்ன பண்றேன், என் கையால எடுத்து ஏக்கு கொண்டு போறேன். அப்படியே பில ஒரு சார்ஜ் இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஏல நகர்த்தி வைங்க. அப்ப இந்த டைரக்ஷன்ல நகர்த்தி வச்சிருக்கு. இப்ப நகர்த்தி வச்சிருக்கியா, என்னெல்லாம் பண்ணிருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நகர்த்தி இருக்கீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு, ஆனா நீ கொண்டு போனது இந்த பக்கம் கொண்டு போயிருக்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா கொண்டு போயிருக்கீங்க. சார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? dv ஸ்மால். the amount, எல்லாரும் பாருங்க, the amount of work done to move a charge from one point to another. one point to another யாருக்கு அகைன்ஸ்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா. இதுக்கு பேரு தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சார் இன்னும் ஒரு டைம் நல்லா சொல்லுங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாரு, இந்த பக்கமா இருக்கு. பில இருக்கிற ஒரு சார்ஜ ஏக்கு நகர்த்தி வைக்கிறதுக்கு நீ எவ்வளவு வேலை பண்றியோ அந்த வேலை தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இதை ஈக்குவேஷனா சொல்ல முடியுமா உங்களால? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done to move a charge from one point to another. one point to another எவ்வளவு தூரம்? dx அளவுக்கு. எங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டுல நகர்த்துற. எப்படி நகர்த்துற? அகைன்ஸ்டா நகர்த்துற. அப்ப இந்த ஈக்குவேஷன் அந்த வார்த்தையே சொல்லணும். the amount of work done to move a charge from one point to another யாருக்கு அகைன்ஸ்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா. அகைன்ஸ்டா மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுல dx அளவுக்கு நகர்த்துறீங்க, அதுக்கு பேரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த ரிலேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? dv equal to minus of e dot dx. ரைட், அப்படி கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டே வாங்க. சரி, dv by dx equal to e தானே. மேல இருக்கிறது பொட்டன்ஷியல், கீழே இருக்கிறது டிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா இதை நீங்க எப்படி படிக்கணும்? பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு படிக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியும் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா நீங்க கிரேடியன்ட்னு படிக்கணும். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இப்போ இது ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க, இது எப்படி சொல்லுவ? ப்ரெஷர் கிரேடியன்ட். இது ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் கிரேடியன்ட். இது ஆக்சலரேஷன் வச்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் கிரேடியன்ட். இது வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், வெலாசிட்டி கிரேடியன்ட். அவ்வளவு நம்ம. அப்போ எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்டன்ஸை பொறுத்து டினாமினேட்டர்ல டிஸ்டன்ஸ் இருந்தா கிரேடியன்ட்னு படிக்கணும். அப்ப இங்க பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுது டிஸ்டன்ஸை பொறுத்து. போக 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 இப்ப சார்ஜ்ல இருந்து தூரமா போக 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 பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுது. இப்ப டிஸ்டன்ஸை பொறுத்து பொட்டன்ஷியல் மாறுறதுனால இதுக்கு பேரு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ரைட்டா? கவனமானி. அப்போ ஈக்கு ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். சரிங்க சார். இதை இன்னும் வார்த்தையா சொல்லுங்க. ஈக்கு என்னடா அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு டெஃபினிஷன், ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு கத்து கொடுத்தேன். E equal to F by Q. இது அங்க படிச்சீங்க, நியூட்டன் பெர் கூலும். நான் அன்னைக்கே சொன்னேன், வோல்ட் பெர் மீட்டர்னு ஒரு யூனிட் படிக்க போறீங்க, அது உங்களுக்காக பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். யூனிட் வோல்ட் பெர் மீட்டர். ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கத்துக்கிட்டீங்க.
இப்ப கத்துக்க போறது பொட்டென்ஷியல கத்துக்க போறீங்க. அது என்னங்க சார் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டென்ஷியல் அப்ப 2 வேற வேறயா? ஆமா. எப்படி சார்? கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இங்க பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் பி. எக்ஸ்ல ஏ, அங்கிருந்து டிஎக்ஸ்ல பி. ரைட்டா? ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு. நான் பில இருந்து ஏக்கு நகர்த்தினா இதுக்கு பேரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். dv equal to minus of e dot dx. பொட்டென்ஷியல்னா என்னங்க சார்? டிஃபைன் பொட்டென்ஷியல்னு கேட்டா என்ன பண்ணணும்? ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல நான் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். இன்ஃபினிட்டில ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன். The amount of work done to move a charge from infinity to என் பக்கத்துலனா சார்ஜ் பக்கத்துல infinity to that point. இந்நேரம் அந்த லைனை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சார் பக்கத்துல நகர்த்தினா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சின்ன வேல்யூ. தூரத்திலிருந்து நகர்த்தினா பொட்டென்ஷியல். The amount of work done to move a charge from one point to another. Potential difference. From infinity to that point. Potential. கரெக்டா? அப்போ dv equal to minus of e dot dx னு உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே e க்கு பதிலா q by 4 pi epsilon naught r square னு படிச்சீங்க. நமக்கு என்ன வேணும்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியும். அங்க இருந்து பொட்டென்ஷியல் வேணும். பொட்டென்ஷியல் என்ன பண்ணணும்? பொட்டென்ஷியல் வேணும்னா இன்டகிரேட் பண்ணணும். லிமிட் என்ன சொல்லுங்க? இன்ஃபினிட்டில இருந்து r வரைக்கும் கொண்டு வரேன். அப்போ dv க்கு பதிலா மைனஸ் ஆஃப் e டாட் dx இன்ஃபினிட்டி டு r. e க்கு பதிலா q by 4 pi epsilon naught. இங்க r ஸ்கொயர், அதனால இங்க dr எடுத்துக்கிறேன். உன் விருப்பம். x ஸ்கொயர் போட்டா dx போட்டுக்கோ. ரைட்டா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் இன்டகிரேட் பண்ண தெரியும். அப்ப v equal to q by 4 pi epsilon naught. ஆல்ரெடி ஒரு மைனஸ். இந்த 1 by r ஸ்கொயர் மட்டும் இங்க இருக்கும். 1 by r ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் 1 by rன்னு படிச்சிருப்பீங்க. இன்ஃபினிட்டி டு r. இந்த மைனஸ் போயிடும். லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0 ஆயிடும். அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபைனலா நீங்க தேடி வந்தது பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் q by 4 pi epsilon naught r. இதைத்தான் இவ்வளோ நேரம் நம்ம தேடி வந்தோம். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? q by 4 pi epsilon naught r square. யாரா சொல்ல முடியுமா? இங்க q by 4 pi epsilon naught r ஸ்கொயரா இருந்தா அது யாரோடது? பதில் சொல்லு. பாயிண்ட் சார்ஜ் சார். பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் தான். யார் இது? பொட்டென்ஷியலா எலக்ட்ரிக் ஃபீல்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுனா q by 4 pi epsilon naught r ஸ்கொயர். பொட்டென்ஷியல்னா q by 4 pi epsilon naught r. ஆனா ரெண்டுமே பாயிண்ட் சார்ஜ் தானே? உங்களுக்கு புரியல. இங்க பாருங்களேன். இங்க பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல எவ்வளோடா பொட்டென்ஷியல்? இந்த இடத்துல எவ்வளோடா எலக்ட்ரிக் ஃபீல்டு? ரெண்டுமே பாயிண்ட் சார்ஜால தான். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். கத்துக்கிட்டீங்களா? இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்முலா கத்துக்கிட்டோம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா கத்துக்கிட்டோம். dv equal to minus of e dot dx. இதுல ஏகப்பட்ட சம் போட போறோம். இப்ப பொறுமையா பார்த்துட்டே வாங்க. q by 4 pi epsilon naught r square. ரைட். ஒரு சம் சிம்பிளா போட்டு காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டஃபா போலாம். இங்க பாருங்களேன். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் p. இங்க q, இங்க q, இங்க q. இந்த மாதிரி ஒரு 3 சார்ஜ் வச்சிருக்கீங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு பேஜ்க்கு 1 மீட்டர், 1 மீட்டர், 1 மீட்டர். Find the total potential at point P ன்னு கேட்கிறேன். Find total potential. Total potential at P ல கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். q by 4 pi epsilon naught r ன்னு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜால இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல்?
q by 4 pi epsilon naught r 1 ஒத்துக்கிறீங்களா? இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ்ன்றனால இங்க பிளஸ். இவனால ரெண்டாவது சார்ஜால q by 4 pi epsilon naught இந்த பிராக்கெட்ல டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? 1 ஆ 2 ஆ? வாயை தர. ரெண்டாவது சார்ஜ்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு பண்ணும்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் 1 மீட்டர், ரெண்டாவது சார்ஜ் பாயிண்ட்டுக்கு என்னாச்சு? இருக்கீங்களா? பதில் சொல்லு. செகண்ட் சார்ஜ்ல இருந்து சார் அது ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ எந்த சார்ஜ்ல இருந்து எடுக்கிறியோ அந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது மூணாவது சார்ஜ் சொல்லுங்க. q by 4 pi epsilon naught 3. மோனிஷ் மழை பெஞ்சிடானா? சார் மைக் ஒர்க் ஆகல சார். பரவாயில்ல பரவாயில்ல, இல்ல மழை பெய்யுதான்னு கேட்டேன். இங்க பாண்டியில மழை நினைக்கிறேன். சஞ்சய் மழையா? சார் நான் பேசுற மழை பெய்யுது. கேக்குதுடா, கேக்குது. சார் நல்லா ரொம்ப நிறைய பெய்யுது சார். ஆமாண்டா, நானும் இங்க பாத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டு வாசப்படலாம் தண்ணி நிக்குதுடா, இப்பதான் பாக்குறேன். ரைட், நான் ரூம்ல இருக்கிறதுனால ஜன்னல் வழியா வெளில பார்த்தாதான் தெரியுது மழை பெய்யுது அப்படின்ட்டு. நான் உள்ள அதை கவனிக்கவே இல்லை. வைஃபை எதுவும் ஆகாம இருந்தா சரிதான். வாங்க அதுக்குள்ள சீக்கிரமா போயிட்டே வந்துடும். ஸோ q by 4 pi epsilon naught 1, q by 4 pi epsilon naught 2, q by 4 pi epsilon naught 3. இங்க காமன் டேர்ம் வெளில எடுத்துருங்க. q by 4 pi epsilon naught அதை கேன்னு கூட வச்சுக்கோங்க. 1 plus 1 by 2 plus 1 by 3 சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். இது எதுக்காக கற்றுக் கொடுத்தேன்? ஒரு இன்ஃபனைட் சம் ஒன்று வரப்போகுது, அதை கற்றுக்கிறதுக்காக. அப்போ கவனமாக கற்றுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு நிறைய சார்ஜை வரிசையில் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல்னு கேட்பாங்க. ரைட்டா? பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இங்க Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இங்க இருந்து சரி Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது 1 மீட்டர், அடுத்தது 1 மீட்டர், அடுத்தது 2 மீட்டர், அடுத்தது 4 மீட்டர், அடுத்தது 8 மீட்டர் அண்ட் so on infinity. எல்லாமே ஒரே சார்ஜ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு புது விஷயம் கத்துக்க போற, நல்லா கத்துக்கிட்டே வா. ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கிறீங்க, அங்கிருந்து நிறைய சார்ஜ், இன்ஃபனைட் சார்ஜஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் 1 மீட்டர், செகண்ட் சார்ஜ் 1 மீட்டர், தேர்டு இங்க இருந்து 2 மீட்டர், அடுத்தது 4 மீட்டர். உங்களுக்கு புரியுதா? இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் 1 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் 1 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் 2 மீட்டர். ஆனா நீங்க கன்சிடர் பண்றது ஃப்ரம் இங்க இருந்து தான் கன்சிடர் பண்ணணும். இப்ப நீ தான் சொல்லணும் டோட்டல் பொட்டென்ஷியல். ஃபர்ஸ்ட் சார்ஜ் நான் வந்து கேன்னு எழுதிக்கிறேன், கியூன்னு எழுதிக்கிறேன். பை எவ்வளவு எழுதணும்? ஆக்சுவல் ஃபார்முலா கே கியூ பை ஆர். வாயத்தர 1. எல்லாத்துக்கும் நீங்க தான் சொல்லணும், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். கே கியூ பை 2, கே கியூ பை 4, கே கியூ பை 8, கே கியூ பை 16. அண்ட் so on போயிட்டே இருக்குமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்களோ அந்த சார்ஜோட டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ இது 1, அடுத்தது வந்து வரும்போது 2, அடுத்தது 4, அடுத்தது 8, அடுத்தது 16, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இங்க தான் நமக்கு முக்கியமான வேலை. சரி, இது எப்படி சால்வ் பண்றது? இன்ஃபனைட் வரைக்கும் போட்டா நாங்க எப்படி ஆட் பண்றது, எப்படி சப்ட்ராக்ட் பண்றது? காமன் டேர்ம் தூக்கி வெளில போட்டுருங்க. 1, 1/2, 1/4, 1/8, 1/16 அண்ட் so on அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் உங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல, படிச்சிருப்பீங்க. இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. இதை 2 power 1, இதை 2 power 2, இதை 2 power 3, இதை 2 power 4. சரியா வந்துருச்சான்னு பாருங்க. 2 ஸ்கொயரு, 2 கியூபு, 2 power 4. இதுக்கு யாராவது ஜிபி ஃபார்முலா சொல்லுங்க. ஜிபி ஃபார்முலா என்ன படிச்ச?
ஞாபகம் இல்லையா? a/1 - r படிச்சது இல்ல? இந்த மாதிரி பேஸ் எல்லாம் சேமா இருக்கும். 2 2 2ன்னு இருக்கும். பவர்ல 1 2 3 4 5 அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஜிபியை யூஸ் பண்ணணும். a/1 - r a/1 - r. இப்ப இதுல a யாரு? a யாரு? ஃபர்ஸ்ட் நம்பர். a ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த aன்றது ஃபர்ஸ்ட். ரைட். இப்ப மேல 1 1 மைனஸ் இந்த rக்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 1/2 sir. 1/2 1/2. ரைட். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ன்றது அந்த காமன் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? 1/2 1/2 1/2. அதுதான் ஆர். ஏ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ இன்ஃபனைட் வரைக்கும் நம்மளால ஒன்றும் சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ அந்த ஜிபி பெருக்கு தொடர்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல என்னடா ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனா? கரெக்டாக சொல்றேன்னா? நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம். பெருக்கு தொடர்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி படிச்சீங்க ஜிபி? Geometric progression தான் sir. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா KQ 1/1/2. இந்த 2 மேலே போயிடுது. அப்போ 2KQ டோட்டல் பொட்டென்ஷியல். இதுதான் உங்கள் ஆப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2Q/4πε0ன்னு உங்கள் ஆப்ஷனில் இருக்கும். டிக் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? இதே மாதிரி என்ன இப்போ வேணும்னு ஒரு பாயிண்ட் சார்ஜை வச்சுட்டு இன்ஃபனைட் சார்ஜஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இன்ஃபனைட் சார்ஜஸை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. டிஸ்டன்ஸை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆனால் நீ பயப்பட தேவையில்லை. ஒரு காமன் டேர்முக்கு பவர் 1 பவர் 2 பவர் 3 வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ 1/3 1/3 ஸ்கொயர் 1/3 கியூப் 1/3 4 3/4 இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா a/1 - r போட்டிங்கன்னு சால்வ் ஆகும். பொட்டென்ஷியல் டாப்பிக்கில் இந்த சம் ரொம்ப ஃபெமிலியர். அதனால ஒரு சம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம பேப்பரில் இந்த சம் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரைட்டா? ஒருவேளை இந்த கியூக்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைனலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ரைட். ஸோ இது ஒரு சம். அடுத்தது கவனமாக கவனிங்க. ஒரு ஸ்கொயர்ல இதான் அந்த பாயிண்ட். 1Q 2Q 3Q 4Q. இந்த டிஸ்டன்ஸ் D, இந்த டிஸ்டன்ஸ் R. ஸோ உங்ககிட்ட விட்டுட்டேன். ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P வேணும். எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். யாராவது சொல்ல முடியுமா? ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். டக்குன்னு சொல்லிடலாம். ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P. என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஆறுனா அப்போ எல்லாத்துமே ஆறு தானே. ஆக்சுவலாக இங்கே டைரக்ஷன்லாம் போட முடியாது. இதே எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? டைரக்ஷன் போட்டிருப்பேன். அப்போ இந்த Qவால Q/4πε0r, இந்த 2Qவால 2Q/4πε0r, 3Qவால 3Q/4πε0r, 4Q/4πε0r. பேஸ் எல்லாம் சேமா இருக்கிறதுனால டைரக்டா 10Q/4πε0r. இதை தான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். 1 3 6 10 சொல்லிருக்கலாம்ல. எல்லா டிஸ்டன்ஸும் சேம் தானே. அப்ப 10Q/4πε0r. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த R அங்க இருக்கு, அது ஆப்ஷன் இல்ல. அதுக்கு பதிலா D வேணும். யாராவது மாத்த முடியுமா? எனக்கு டினாமினேட்டர் R வேண்டாம், டினாமினேட்டர்ல D தான் வேணும். அப்ப எப்படி மாத்த முடியும்? D/√2 சார். எக்ஸலன்ட். D/√. சூப்பரா சொன்னேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இந்த டயகனல்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் வேணும்னா இந்த பேஸ √2 பண்ணணும். இந்த பேஸ் யாரு? D. ஒன்றும் பெரிய வித்தம் இல்ல. இந்த ட்ரையாங்கிள் போட்டா வந்துடும் அழகா. அப்ப இதுல பாதி தான் வேணும். இப்ப D/√2 D/√2. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த R Dக்கு மாத்தணும்னா 10Q/4πε0 Rக்கு பதிலா D/√2. √2 மேல போயிடுச்சு. அப்ப 10√2Q/4πε0 D.
ரைட்டா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்கொயர் சம்ல, ட்ரையாங்கிள் சம்ல. ரெஸ்பெக்ட் ஆரா இருந்தா ஜாலியா போட்டு போயிடலாம். அதே டியா மாத்தணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்கொயரா இருந்ததுன்னா ஆரோட வேல்யூ d/√2. இப்போ மனசுல ஒரு டவுட் ஒண்ணு உதிக்கும். ஸ்கொயரா இருந்ததுன்னா d/√2ன்னு சொன்னீங்க. ட்ரையாங்கிளா இருந்துட்டா என்ன சார் பண்றது? அதுக்கும் ஒரு சம் இருக்கு. பாத்துருவோமா? இதே நீங்க ஃபீல்டு, ஃபோர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? டைரக்ஷன் போடுவோம். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க அந்த சம் எல்லாத்தையுமே. பாசிட்டிவ் சார்ஜ் வெளில போகும், நெகட்டிவ் சார்ஜ் உள்ள போகும். அதனால கவனமா இருக்கணும். அவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கறானா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்கறானான்னு பார்த்துட்டு டிக் பண்ணணும். அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் சம் பாருங்க. இந்த இடம் அந்த பாயிண்ட் +q +2q +3q பேஸ் எல்லாமே d. இந்த இடம் d, இந்த டிஸ்டன்ஸ் r. அப்ப இது rனா கண்டிப்பா இதுவும் r தான், கண்டிப்பா இதுவும் r தான். ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் Pன்னு கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பதிலாவது சொல்லுங்களேன். வித் ரெஸ்பெக்ட் r வச்சு சொல்லுங்களேன். பதில் சொல்லு. எல்லா டிஸ்டன்ஸும் சேம். 6q/4πε. அவ்வளவுதான். 6q/4πε0r. ஒரு பேச்சுக்கு இந்த +2q -2q இருந்தா இப்ப ஆன்சர் என்ன இருக்கும்? இந்த +2qக்கு பதிலா -2q இருந்தா இந்த ஆன்சர் என்ன ஆயிருக்கும்? சாதாரண அடிஷன். நீங்க ஏன் இப்படி தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. வாயை தர. இந்த 3qவும் இந்த qவும் 4q. 4qல இருந்து 2. 2q/4πε. ஏன் நீங்க மட்டும் அப்படியே அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா கீழே பத்தி கவலைப்படாத. மேல இருக்கிறது ஆடா இருந்தா ஆட் பண்ணிக்கோ. ஃபுல்லா எல்லாம் பிளஸ்ஸா இருந்தா ஆட் பண்ணிக்கோ. ஏதாவது மைனஸா இருந்தா சப்ராக்ட் பண்ணிக்கோ. நான் உன்கிட்ட சொல்லியே சொல்றேன். இங்க +2qக்கு பதிலா -2q இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நீ 3 1 4 -2 2ன்னு சொல்லியிருக்கணும் தானே. நானே வித் ரெஸ்பெக்ட் டு டியா கேட்டேன். வித் ரெஸ்பெக்ட் ஆர் தானே கேட்டுட்டு இருக்கேன். ரைட். இந்த மாதிரி தான் சில நேரத்துல கடுப்பேத்திடுறீங்க. சரி பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன். அடுத்தது ஆர். இங்க ஆர் எவ்வளவு தெரியுமா? ஆர் எவ்வளோ? d/√3. அவ்வளவுதான். d/√3. நல்லா கத்துக்குங்க. ஆர் ஈக்குவல் டு d/√2 இருந்தா ஸ்கொயர். இந்த ஆர் அதாவது சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஒரு வெர்டிசஸ்க்குமான டிஸ்டன்ஸ் ஆர். இதான் இன்டர்செக்ட் பாயிண்ட். வெர்டிசஸ்ல இருந்து இன்டர்செக்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா இந்த சைடுக்கும் அதுக்கும் என்ன சார் ரிலேஷன் கேட்டீங்கன்னா d/√3. இதையும் ஈஸியா கொண்டு வரலாம். கொண்டு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, தெரிஞ்சுட்டா போதும். அப்ப இங்க வாங்க. v equal to 6q/4πε0. ஆருக்கு பதிலா d/√3 மேல போயிடுச்சு. நான் ஏன் பயப்படுறேன்னா இதை நல்லா படிச்சுட்டு வித் ரெஸ்பெக்ட் ஆர் அப்படின்னா டிக் பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டிக்கு அதை மாத்தணும். ஸ்கொயர் சம்மு, ட்ரையாங்கிள் சம்ல மட்டும்தான் அந்த பிரச்சனை. வேற எங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சம்ல அந்த பிரச்சனை வராது. இப்போ ஆர் ஈக்குவல் டு d/√2 இருந்தால் d/√2 இருந்தால் ஸ்கொயர், d/√3 இருந்தா ட்ரையாங்கிள். அதே மாதிரி சைனை ஒழுங்கா பாரு. இந்த ஒரே ஒரு சமம் எனக்காக சொல்லிட்டு ஓடி போயிரு. சரி ஓடி போயிரு, அடுத்த டாபிக் போயிடும். பாரு இந்த சமம் +3q -4q -3q +4q. ஃபைண்ட் த நெட் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P கேட்டிருக்கேன். பதில் சொல்லு. ஸ்கொயர் சம்முக்கு பதில் சொல்லு. 0. 0. ஏன் 0 0? +3 -3 -4 +4 முடிஞ்சு போச்சு. 0. வித் ரெஸ்பெக்ட் டு டி கேட்டாலும் 0, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் கேட்டாலும் 0. இந்த பொட்டன்ஷியல் சொல்லுங்க பாக்கும். 4q/4πε. 4q/. இங்க என்ன வரணும்? ஆரா டியா?
4q/4 D, sir. புரியல. இங்க என்ன வரணும்? R. R தான் வரணும். ஏன்னா நீங்க கன்சிடர் R. பண்ணிருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருக்கீங்க. ரைட்டா? வித் ரெஸ்பெக்ட் டு Dல சொல்லுங்க. 4q root root 3 3 divided by 4 by epsilon by naught. not D. அவ்வளவுதான் பா. மேல ஒரு √3. 4√3q/4π epsilon naught D. ரைட்டா? ஸோ இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ரொம்ப கவனமா கத்துக்கணும், ஒழுங்கா கத்துக்கணும். இதுல ஒரு சம் ரெகுலரா கேட்கிற சம் இருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. இந்த பாயிண்ட் +q 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 பாயிண்ட் P இங்க இருக்கு. பாய் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஃபைண்ட் தி net potential. Find the net potential and net field, net electric field at P. உங்களால சொல்ல முடியுமா? net field, net potential வேணும். முதல்ல net potential ட்ரை பண்ணுங்க. net potential சொல்லு, உனதான் தெரியுமே. 3q divided by 4. 3q by 4 by epsilon naught R. அவ்வளவுதான். இது வந்து பொட்டென்ஷியல் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நெட் ஃபீல்ட் எவ்வளோ? இங்க தான் சிக்கல், இங்க தான் கஷ்டப்பட போறீங்க. +q டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் R தானே. இதுவும் +q டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம். நான் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிடுறேன்னு புரிய மாட்டேங்குது, கஷ்டப்பட வேணான்றதுக்காக தான். ஸோ ஒரே தனியா ஃபீல்டு சொல்லி கொடுத்தேன், தனியா பொட்டென்ஷியல் சொல்லி கொடுத்தேன். ஆனா எந்த கொஷினும் தனியா ஃபீல்டும் தனியா பொட்டென்ஷியலும் கேட்க போறது இல்லை. ஒரே கொஷின்ல ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் கண்டுபிடிங்கன்னு கேட்க போறாங்க. V கண்டுபிடிச்சிங்க 3q/4π epsilon naught. நெட் ஃபீல்டு 0. என்ன தெரியுங்களா, கேட்காமலே 0 போட்டீங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. இது ஒரு E, இது ஒரு E. ஏன் E போட்டோம்? இது Q, இது Q. இந்த டிஸ்டன்ஸ் R. அப்ப q/4π epsilon naught R² E தான். இந்த ஆங்கிள் யாராவது சொல்ல முடியுமா? 120 degree. 120 டிகிரி. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரில ஆக்ட் ஆனா ரிசல்டன்ட் என்ன? E. சூப்பரா சொன்னீங்க. மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே E தானே. இந்த ஈயும் இந்த ஈயும் போய் சேர்ந்துருமா? 0. போய் டைம் இருந்தா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பாரு, இல்ல கூகுள்ல அப்படியே டைப் பண்ணி பாரு. ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல எல்லா கார்னர்லயும் சேம் சார்ஜ் இருந்தா நெட் பொட்டென்ஷியல் எவ்வளோ, நெட் ஃபீல்டு எவ்வளோ? நெட் ஃபீல்டு சத்தியமா 0. நெட் பொட்டென்ஷியல் அங்க இருக்கிற சார்ஜ் மூணுமே +q இருந்தா 3q. இப்ப இதே மேல +2q 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 அந்த மாதிரி இருந்தா 6q/4π epsilon naught பொட்டென்ஷியல். ஆனா நெட் ஃபீல்டு என்ன? 0. ரொம்ப ஃபெமிலியர் மாடல். ஒரே அவ்வளவுதான். எல்லா கார்னர்லயும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்ததுன்னா சென்டர்ல ஃபீல்டு 0. பொட்டென்ஷியல் எங்கேயுமே 0 ஆகாது. சார்ஜ் எல்லாம் கேன்சல் ஆனாதான் பொட்டென்ஷியல் 0 ஆகும். ரைட். சரி, இப்ப உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வந்துருங்க. இப்போ ஒரு -q ஒரு +q, ஒரு டைபோல் இங்க இருக்கு, டைபோல் இங்க இருக்கு. இந்த இடம் சென்டர் O. ஃபைண்ட் த நெட் பொட்டென்ஷியல் அட் Oன்னு கேட்கிறேன். உன் பதில் என்ன? 0. ஏன் 0? ஏன் 0? Equal distance opposite charges cancel. அவ்வளவுதான். Q. இப்போ இந்த பதில் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எனக்கு. டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு, சார்ஜஸ் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப நெட் பொட்டென்ஷியல் 0. q/4π epsilon naught D, அதனால 0. அதே மாதிரி இது ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். இது ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். +4q +5q +7q -8q -8q. இந்த சிஸ்டத்தோட டோட்டல் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்?
சிஸ்டத்தோட டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன 0. ஜீரோ, Zero, அவ்வளவுதான். sir. ஏன்னா அங்க இருக்கிற நெட் சார்ஜ் ஜீரோ, அதனால நெட் பொட்டென்ஷியல் ஜீரோ. சார்ஜ் ஜீரோ, பொட்டென்ஷியல் ஜீரோ. ஈக்குவேஷன் மட்டும் கத்துக்கிறது இல்ல, ரொம்ப புத்திசாலிகளா இருக்கணும். இங்க பாருங்களேன், இப்ப இந்த பொட்டென்ஷியல் எப்ப ஜீரோ ஆகும்? யாரா சொல்லுங்க. ஜென்ரலா இந்த பொட்டென்ஷியல் எப்ப ஜீரோ ஆகணும்? 4/F0 விட்டுரு, நீ என்கிட்ட பேசு. இந்த பொட்டென்ஷியல் ஜீரோ சார்ஜ் ஆகிறதுக்கு 0 இருந்தா சார். அவ்வளவுதான். சார்ஜ் ஒருவேளை இல்லைன்னா, இல்ல நெட் சார்ஜ் ஜீரோ ஆனா பொட்டென்ஷியல் ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, சார்ஜ் இப்ப ஜீரோ ஆகல, வேற எங்க ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? Distance. டிஸ்டன்ஸ் எங்க இருக்கணும்? இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா, பொட்டென்ஷியல் ஜீரோ ஆகிற ஒரே இடம் இன்ஃபினிட்டி மட்டும்தான். சார்ஜ் உயிரோட இருந்து, சார்ஜ் செத்து போச்சுன்னா பொட்டென்ஷியல் ஜீரோ, சார்ஜ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அப்ப சார்ஜ் உயிரோட இருக்கு, எந்த இடத்துல பொட்டென்ஷியல் ஜீரோ ஆகும்னா இன்ஃபினிட்டி தான் ஜீரோ ஆகணும். இப்ப நீங்க நிஜமாலுமே வளர்ற பிள்ளைங்க ப்ராப்ளம் சால்விங்ல போயிட்டு இவ்வளோ விஷயம் கத்துக்க போறீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷனை பார்த்ததும் அதோட ஜாதகத்தையே சொல்லணும். இவங்க 2 பேரும் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி, இவங்க 2 பேரும் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி, கியூக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கு பிசிக்ஸ் அறிவு பெருசா தேவைன்னு அவசியம் இல்லை, அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சா போதும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிடும். அப்ப நெட் சார்ஜ் எங்க ஜீரோவா இருக்கோ அங்க பொட்டென்ஷியல் ஜீரோ, எங்க டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கோ அங்க பொட்டென்ஷியல் ஜீரோ. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட பொட்டென்ஷியல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஒரே நிமிஷம் சிலபஸ் பாருங்களேன். பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர், பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர்லாம் இருக்கான்னு பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு. செகண்ட் லைன் பாரு, தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணு. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் இட்ஸ் கால்குலேஷன் ஃபார் பாயிண்ட் சார்ஜ். இப்போ பாயிண்ட் சார்ஜ் சம்பந்தப்பட்டதெல்லாம் போட்டோம். அடுத்தது டைபோல் போயிட்டாங்க, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் போயிட்டாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி போயிட்டாங்க. இப்போ அவங்க இன்ஸ்டியூட்ல நடத்துனாங்களா? யாரா சொல்லுங்க. நான் சொல்ற சம்ம என்னன்னு புரிஞ்சுக்கோ. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஹாலோஸ்பியர்னு ஒரு கொஸ்டின், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் சாலிட் நான் கண்டக்டிங்னு ஒரு கொஸ்டின். இதை நடத்துனாங்களா? ஸ்ருதி நடத்துனாங்க சார். நடத்திருக்காங்க. ஓகே, அப்ப நம்மள நடத்திடுவோம். ராஜேஷ் உங்களை நடத்துனாங்கம்மா. அப்ரீன் ரிப்பீட்டர் சொல்லுங்க. எஸ் சார். ஓகே, சரிங்க. அப்ப நம்ம மட்டும் நடத்திட்டு போயிடும். ஆனா சிலபஸ்ல அது இல்லை பாருங்களேன், அந்த 2 லைனே இல்லை. போன வருஷம் சிலபஸ்ல இருந்ததுல இருந்து மட்டும்தான் கொஷின் ரைஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அதுல இருந்து கேட்டதுனால அது இஷ்யூ ஆச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச சிலபஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தாலும் அதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்லை, நம்ம அதை படிச்சிருவோமா? ஓகே, காரணமா கவனிங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கொஷின் சூப்பரா சொல்லி கொடுத்துறேன். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு, அங்க படிச்ச மாதிரி தான், ஹாலோ ஸ்பியர்னாலும் ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருந்தாலும் சாலிட் கண்டக்டிங்கா இருந்தாலும் எல்லாம் ஒரே கொஷின் தான். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் சார்ஜ் எங்க வாழும், சர்ஃபேஸ் மேல வாழும். இப்படி இருந்ததுனாலே அது ஃபுட்பாலா இருக்கணும், வாலிபாலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சாலிட் கண்டக்டிங் ஸ்பியரா இருக்கணும். வழக்கம் போல இதோட ரேடியஸ் ஆர், வழக்கம் போல அவுட் சைட், வழக்கம் போல ஆன், வழக்கம் போல இன்சைட். அப்போ சொல்லிடலாமா? கேஸ் 1 ஆர் கிரேட்டர் தென் ஆர், கேஸ் 2 ஆர் ஈக்குவல் டு ஆர், கேஸ் 3 ஆர் லெஸ் தென் ஆர். ஜென்ரல் ஃபார்முலா சொல்லிடுறேன், Q/4πε0 ஆர். நீங்க ட்ரெயின்டு தானே, ஆர் கிரேட்டர் தென் ஆர் யாரா சொல்ல முடியுமா? வீக்கு பதிலா டேரக்டா ஃபார்முலா சொல்லுங்க. Q/R. அவ்வளவுதான், KQ/R இல்லைன்னா Q/4πε0 ஆர். செகண்ட் இங்க KQ/R. KQ/R. எக்ஸலண்டா சொன்னேன். தேர்டு
இதுதான் Zero. ஜீரோன்னு ஒரு பதில் வந்திருக்கு. அதை ஓரமா போட்டுக்கிறேன். A cube. சொல்லுமா. இன்சைட்ல என்ன வரும்? A cube by capital R. KQ by capital R. என்ன காரணம்? கான்ஸ்டன்டா இருக்கும் சார். எங்க கான்ஸ்டன்டா இருக்கும்? இன்சைட்ல. யாரு கான்ஸ்டன்டா இருப்பா? பொட்டன்ஷியல். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும். அது ஏன் கான்ஸ்டன்ட்டுக்கு KQ by R தான் போடணுமா? ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்க. ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா சொல்லு. உள்ள ஃபுல்லா கான்ஸ்டன்டா இருக்கும். KQ by R இதெல்லாம் சொன்னேன். ஏன் KQ by R தான் இருக்கணுமான்னு கேக்குறேன். அதுக்கு ஏதாவது காரணம்? சார் உள்ள சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். உள்ள சார்ஜ் இல்லையேம்மா. இன்சைட் த ஹாலோ தானே இது. அரே நீங்க நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க, பட் காரணத்தோட படிக்கல. கவனமா கவனிங்க. சர்ஃபேஸ் மேலையும் KQ by R. இன்சைட்ல எங்க நீ புள்ளி வச்சாலும் அங்கேயும் KQ by R. என்ன சார் காரணம்? நான் சொல்லவா? dv equal to minus of e dot dx ன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சீங்க. க்கு பதிலா மைனஸ் ஆஃப் dv by dx ன்னு படிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? இன்சைட் த ஹாலோ ஃபீல்டு 0. 0 equal to dv by dx. எந்த ஒரு குவான்டிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும்? கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 0 வரும். ரைட்டா? அந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னா, சர்ஃபேஸ் மேல எவ்வளோ பொட்டென்ஷியலோ 10 வோல்ட் இருந்ததுன்னா, சர்ஃபேஸுக்குள்ளார ஸ்பியருக்குள்ளார இங்க 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 எல்லா இடத்துலயும் 10 தான் இருக்கும். சென்டர்லயும் 10 தான் இருக்கும், இங்கேயும் 10 தான் இருக்கும், இங்கேயும் 10 தான் இருக்கும். காரணம், சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் தான் உள்ளுக்குள்ளாரையும் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். ஒரு கற்பனையான ஒரு ஒரு விஷயம். ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோ. என் கையில ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோ. நீ ரொம்ப குட்டியா மாறிட்ட. குட்டியா மாறிட்டேன்னா வச்சுக்கோங்க, ஒரு எறும்பு அளவுக்கு மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அந்த ஃபுட்பாலுக்குள்ளார போயிடுறீங்க. ஃபுட்பாலுக்குள்ளார உனக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா சென்டர்ல போயிட்டு நிக்கிறீங்க. அந்த இடத்துல எவ்வளோடா பொட்டென்ஷியல் இருக்குன்னு வெளியில இருந்து நான் உன்கிட்ட கேட்கறேன். நான் எக்ஸாக்ட் சென்டர் 10 வோல்ட். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஒரு 10 மீட்டர் 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. சரி, சென்டர்ல இருக்காத, ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வான்னு சொல்றேன். அங்க எவ்வளோடா பொட்டென்ஷியல்? அங்கேயும் 10 தான் சேர். இன்னும் கொஞ்சம் வா, 8க்கு வா, அங்கேயும் 10 தான் சேர். சர்ஃபேஸுக்கு வந்துரு, 10 தான். சர்ஃபேஸை விட்டு தூரமா போனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கும். சர்ஃபேஸை விட்டு தூரமா போயிட்டீங்க, வெளில போயிட்டீங்க. அதாவது ஃபுட்பாலுக்கு வெளியில வந்துட்டு அந்த ஃபுட்பால் மேல உட்காந்துட்டீங்க. ஃபுட்பால் மேல இருந்து வெளியில போக ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? 10 இருக்குமா? 10 விட அதிகமா இருக்குமா? 10 விட கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும் சார். காரணம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தூரமா போக போக பொட்டென்ஷியல் குறையும் சார். ஆனா சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். ரைட்டா? தப்பே பண்ணக்கூடாது, சூப்பரா கத்துக்கணும். ரைட்டா? ரைட் மேடம். அடுத்தது சரி, இதுக்கான கிராஃப். இது ஏதாவது வெளில போற பிளான் வச்சிருக்கீங்களா? ரொம்ப போர் அடிக்கிறேன்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். பொட்டென்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸுக்குமான கிராஃப், விக்கும் ஆருக்குமான கிராஃப். இன்சைட்ல கான்ஸ்டன்ட், சர்ஃபேஸ்ல KQ by R. இது இன்சைட், இது சர்ஃபேஸ். அவுட் சைட்ல ப்ரொபோர்ஷன் டு 1/r. அப்ப நீ என்ன பண்றனா, சர்ஃபேஸ்னாலே அந்த இடம் R equal to R தான். சர்ஃபேஸ்க்கு அப்புறம் டிரா பண்ணிருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர்போலா. இந்த இடம் எவ்வளோ? KQ by R. கரெக்டா இந்த இடம் KQ by R. அப்போ உள்ள ஃபுல்லாவும் KQ by R தானே. அப்போ இந்த இடத்துல இந்த கோடு போட்டாகணும். இதே ஃபீல்டுக்கு அந்த கோடை போடக்கூடாது. இதே ஃபீல்டா இருந்தா 0, பொட்டென்ஷியலா இருந்தா கான்ஸ்டன்ட். அப்ப கவனமா கவனி. இந்த கோடு போட்டீங்கன்னா பொட்டென்ஷியல் கிராஃப்,
அந்த கோடு இல்லைன்னா ஃபீல்டு கிராஃப். ரெண்டுமே ஒரு பாடிக்கு தான். ஹாலோ ஸ்பியருக்கு தான், சாலிட் கண்டக்டிங் தான், ஸ்பெரிக்கல் ஷெல்லு தான். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோ ஸ்பியர் பேசியிருக்கோம். சார் இது சம் கேட்டால் எப்படி கேட்பாங்க? கவனமாக கவனிங்க. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 10 சென்டிமீட்டர், அவுட் சைடு 12 சென்டிமீட்டர், இன்சைடு 8 சென்டிமீட்டர். Outside potential V1, inside potential V2. Find the ratio of V1 by V2. கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிடலாம். அந்த நான் கண்டக்டிங் நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். சொல்லுங்கள் பார்க்க. சரி, V1 மட்டும் தனியாக சொல்லு. V1க்கு KQ by 12. KQ by 12. Yes, sir. அதனால R1 எடுத்துக்கிட்டா அப்போ R1 12. V2 சொல்லுங்க. KQ by By 10. ஏன் 8 இல்லை? 8 போடக்கூடாதா? R2 போடக்கூடாதா? சார் அந்த சர்க்கிள்குள்ள எல்லாமே சேம் தான் சார். அதாவது அந்த ஸ்பியருக்குள்ள அதனால சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் சேம் சார். அவ்வளவுதான். அப்ப கேபிட்டல் தானே எழுதணும் V2. தெரியுதா உங்களுக்கு? இன்சைடு மறந்துரு. பொட்டென்ஷியல்ல இன்சைடுன்னு ஒண்ணு கிடையாது, சர்ஃபேஸ் தான். அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் போனாலும் சர்ஃபேஸ் தான். அப்ப V1 by V2 ரேஷியோ கேட்டிருக்கீங்க. KQ by R1 இன்ட்டு R by KQ அடிச்சிட்டிங்கன்னா 10 by 12 5 by 6 ரேஷியோ 5:6 போட்டிங்களா? சப்போஸ் இந்த சம்ல தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன? R2 by R1 8 by 12 4 by 6 2 by 3 ஆப்ஷன்ல அப்படியே நிற்கும் 2:3. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரியும். இப்ப தெளிவா இருக்கு. நீ என்ன மட்டும் ஞாபகம் வச்சிருப்ப? V equal to KQ by R ஞாபகம் வச்சிருப்ப. 12 சென்டிமீட்டர்ல V1, 8 சென்டிமீட்டர்ல V2. அப்ப V1 by V2 வரும் பொழுது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R2 by R1. அங்கதான் தெரியாம தப்பு பண்ணிடுவீங்க. எப்பவுமே இந்த சாலிட் ஸ்பியர் கொஷின் வந்தா இன்சைட கவனி. முதல்ல அந்த ரேடியஸை படிங்க. 10 சென்டிமீட்டர். உள்ள ஃபீல்டு கேட்டாங்கன்னா 0, உள்ள பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் மேல கண்டுபிடிச்சது தான் உள்ளயும்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இந்த தெளிவு இருக்கணும். இதே தான் கிராவிடேஷனும். ரைட்? ஒரு சின்ன டெஸ்ட் பா உங்களுக்கு. டக்குன்னு சொல்லுங்க. இது கிராஃப் 1, இது கிராஃப் 2, இந்த கிராஃப் 3. 1ஆம் நம்பர் யாரோடது? ஒன்னாம் நம்பர் கிராஃப் யாரோடது? எந்த பாடியோடது? என்ன கிராஃப்? Electric field at solid sphere. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சாலிட் ஸ்பியர். அது கூட தப்பு தான். கரெக்டா சொல்லு. சாலிட் கண்டக்டிங். Solid conducting sphere. டேய், சாலிட் கண்டக்டிங் அது. Non-conducting. சாலிட் நான் கண்டக்டிங். non-conducting. ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டீங்க. சாலிட் நான் கண்டக்டிங். சாலிட் நான் கண்டக்டிங் தான் ஸ்ட்ரெயிட் லைன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ சொல்லி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆகல, அதையே கண்டுபிடிக்க மாட்டீங்க. இன்னும் 4 மாசம் கழிச்சு எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும்போது தப்பு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எத்தனை டைம் திரும்ப சொல்லு, அதே பிரச்சனை தான் உங்கள்ட்ட. இந்த கிராஃப் யாரோடது? செகண்ட். Hollow sphere electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஹாலோ ஸ்பியரா இருக்கலாம், ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருக்கலாம், இல்லனா சாலிட் கண்டக்டிங்கா இருக்கலாம். இவ்வளவு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். கிராஃப் 3. Potential due to hollow sphere. ஹாலோ ஸ்பியர் மட்டும் தானே? ஹாலோ ஸ்பியர் மட்டும் தானான்னு கேட்கிறேன். நீ உடனே என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல சார், ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் அதே தான். இல்ல, சாலிட் கண்டக்டிங்க்கும் இதே தான். ரைட்டா? அப்ப பொட்டென்ஷியல் சாலிட் கண்டக்டிங் நம்ம இன்னும் பார்க்கல. அதை மட்டும் நாளைக்கு பார்த்துட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டு கெப்பாசிட்டர் பார்த்தா அந்த லெசன் முடிஞ்சிடும். ரைட்டாப்பா? பேரலா கொஞ்சம்